ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 8 பார்க்க போகிறோம். இயல் 8க்கு முன்னாடி 9ஆம் வகுப்பில் ஒரு 7 இயல்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் முழுவதுமாக நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 8ல் மொத்தமாக 6 லெசன் கொடுத்துருக்காங்க. பெரியாரின் சிந்தனைகள், ஒளியின் அழைப்பு, தாவோ தே ஜிங், யசோதர காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், யாப்பிலக்கணம் அப்படிங்கிற 6 லெசன் இருக்குது. மொத்தமாக ஒரு 80க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புக்கு படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு பெஸ்ட்டு ரிவிஷன் வீடியோவாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ முழுவதுமாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவிருக்கிற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லியோ டெஸ்ட் பேஜ் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லெசன், பெரியாரின் சிந்தனைகள். முதல் வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பெரியாரோடு தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் பெரியாரோடு தொடர்பில்லாதது, அதாவது அவருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்கோம். அதில் தொடர்பில்லாததை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆன்சர் பாருங்கள். கர்ம வீரர் அப்படிங்கிறது தொடர்பில்லாதது. மற்றபடி வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம்னா அவருடைய பெயர்கள் தான். இரண்டாவது வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு பெரியார் சிறப்பிக்கப்படுகிறார்? கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு பெரியார் சிறப்பிக்கப்படுகிறார்னா வைக்கம் வீரர் என்று சிறப்பிக்கப்படுறாரு. மற்றபடி படிக்காத மேதையும் இல்லை, சாணக்கியரும் இல்லை, சுத்த தியாகியும் இல்லை. ஸோ வைக்கம் வீரர் தான் பெரியார் சிறப்பு பெயராக இருக்குது. ஓகேங்களா? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல. மூன்றாவது வினா, பெரியாரை பற்றின கூற்றுகள் தான். மூட பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 கூற்றுகளில் எது சரி அப்படின்னா 3 கூற்றுமே சரிதான். அனைத்தும் சரியானது தான். அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காகவே ஒரு செயலை அப்படியே செய்யக்கூடாது. பகுத்தறிவு கொண்டு அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்று வினாக்களை எழுப்ப வேண்டும் என்று பெரியார் கூறினதாக சொல்கிறாங்க. சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதுகிறார். சமூக வளர்ச்சிக்கு அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. அதற்கு மாறா தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தரணும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் அவர் பெரியார் ஆதரிச்சிருக்காரு. இந்தியாவில் பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்படணும், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? தவறானது. அடுத்தது 5வது வினா. பெரியார் எந்த நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கி உள்ளன? இதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார். பெரியார் எந்த நூலை, அந்த நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியிருக்கு, இதை ஒருத்தர் படித்தார்னா சுயமரியாதை உணர்ச்சி அவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காருனா திருக்குறளை தான் அப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. திருக்குறளை தான் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம், யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மையடைய முடியும். அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவர் ஆக உயர்வார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்ன? பெரியார் தான். ஏன்னா பெரியார் பாடம் தான் இது. ஓகேங்களா? மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி.
அக்கருவி காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? பெரியார் அவர்கள் தான். அதாவது எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவருடைய சீர்திருத்தம்னா ஔவையா அவைன்னு எழுதுனது, ஐயாவா ஐயான்னு எழுதுறது, இன்னும் நிறைய சீர்திருத்தங்கள் இருக்குது, அது கீழே பார்க்கலாம். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தின் சில கூறுகளை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? அதாவது அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கல, சில கூறுகளை ஏற்றுக்குச்சு, சில எழுத்துக்களை. ஸோ அப்படி அந்த எழுத்துக்களை ஏற்றுக்கிட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978. 1978 நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்? நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்னா பெரியார் அவர்கள். பெரியார் எதிர்த்தவை எவை? கீழே கொடுத்துருக்கிறதுல பெரியார் எதை எதிர்த்தாரு? ஆன்சர் என்ன? இந்தி திணிப்பை எதிர்த்தார், குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு போய் எதிர்த்தார், தேவதாசி முறையை எதிர்த்தார், கல்லுண்ணலை கடைபிடிச்சார், அதுக்கு எதிராக போராடினார், கல்லுக்கடை மாதிரியெல்லாம், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், மணக்கொடையை எதிர்த்தார். ஸோ அப்போ அனைத்தும் அவர் எதிர்த்தவை தான். டேஷ் ஆண்டு, அதாவது எந்த ஆண்டு நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? எந்த ஆண்டு நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டதுன்னா 1938 ஆண்டு நடந்த மாநாட்டில். 1938 ஆண்டு. 27/6 டேஷ் ஆண்டு யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கியுள்ளது? ஸோ எந்த ஆண்டு யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கியிருக்கு? ஆன்சர் என்ன? 1970. இதை சில காலம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யுனெஸ்கோவே பாராட்டுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்புறம் யுனெஸ்கோ மன்றம் என்ற ஒரு அமைப்பு, தனியார் அமைப்பு அப்படின்னு அப்புறம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் புக்கில். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பெரியார் விதைத்த விதைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் சமமான இடஒதுக்கீடு கேட்டார். அதாவது சமம் அப்படிங்கிற இந்த இடத்துல சமம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை தடை சட்டம், குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு. ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறானது பெண்களுக்கான சொத்துரிமை தடை சட்டம். பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை தான் அவர் கொண்டு வந்தார், தவிர தடை சட்டத்தை அவர் கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு என்ன? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. 1925. கீழ்கண்டவற்றுள் பெரியார் நடத்திய இதழ் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் பெரியார் நடத்திய இதழ் அல்லாதது எது? தமிழ் நிலம் அப்படிங்கிறது தான். தமிழ் நிலம். மற்றபடி குடியரசு, விடுதலை, ரிவோல்ட் ஆங்கில நாளிதழ். ஸோ எல்லாமே அவர் நடத்தினது. கீழ்கண்டவற்றுள் பெரியாரோடு தொடர்புடைய இதழ் எழுது. கீழே கொடுத்துருக்கிறதுல பெரியாரோடு தொடர்புடைய ஒரு இதழ் அப்படின்னா உண்மை அப்படிங்கிற இதழ் தான். உண்மை அப்படிங்கிறது தான் அவருடைய தொடர்புடையது. மற்றபடி தமிழ்ச்சிட்டு, குயில், நியூ இந்தியாலாம் அவருடைய தொடர்பு இல்லாதது. பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு வாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு ஒரு மாமருந்து, அவருடைய சிந்தனைகள். ஓகேங்களா? அப்போ இதில் எந்த கூற்று சரி? அனைத்தும் சரியானவை தான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் என பாடியவர் யார்? ஆன்சர் என்ன? பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ ரெண்டாவது லெசன் போயிடுறோம். ரெண்டாவது லெசன் பாருங்கள். ஒளியின் அழைப்பு. பிச்சமூர்த்தி தான் இந்த நூலோட ஆசிரியர். ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற இந்த நூலோட ஆசிரியர் யார்? பிச்சமூர்த்தி அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலை நான் படிச்சுட்டு அதற்குண்டான பொருளை சொல்கிறேன் ஒரே லைனில். ஓகேவா? பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி முதையை தேடி போகிறது ரவியின் கொடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி, எப்படி உழலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது, எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி
பெரு மரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. அதாவது கமுகு மரம் பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கு மரம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மரத்தோட துணியில் தான் கீழே தான் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலே நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஆனால் இந்த மரம் என்ன பண்ணும், மேலே தெரியுற அந்த சூரிய ஒளியை பார்க்கறதுக்காக சரி எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்ந்து எல்லா மரத்துக்கும் ஹைட்டாக போயிடும். ஓகேங்களா, அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவோ போட்டி தான் இருக்கும். முண்டி மோதும் துணிவே இன்பம், அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறது தான் அந்த துணிவு தான் இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பார். ஓகேங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும். விண் அப்படின்னா என்ன? விண் அப்படின்னா வானம். ரவி அப்படின்னா கதிரவன். கமுகுனா பாக்கு. கமுகுனா பாக்கு. ஓகேங்களா, கமுகுனா பாக்கு. பிறவி இருள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பிறவி இருள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உருவகங்கள். பிறவி இருள் அப்படிங்கிறத ஒரு உருவகமாக தான் சொல்லுவாங்க. ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஒளியமுது அப்படின்னாலும் உருவகம்தான். வாழ்க்கை போர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வாழ்க்கை போர் என்பதன் இலக்கண குறிப்பும் உருவகங்கள் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவகம் தான் உங்களுக்கு படுத்துகிறாங்க. வாழ்க்கை போர், ஒளியமுது, பிறவி இருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த உருவகங்களாக இருக்குது. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். போகிறது அப்படிங்கிறத போ, கிரு, அ, து அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் போ அப்படின்னா பகுதி, கிருன்னா நிகழ்கால இடைநிலை, அனா சாரியை, தூனா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. மலர்ச்சி அப்படிங்கிறத மலர் கூட்டல் இச்சு கூட்டல் சீன்னு பிரிக்கிறாங்க. மலர் அப்படின்னா பகுதி, இச்சுன்னா பெயர் இடைநிலை, சீனா தொழிற்பெயர் விகுதி. வேண்டி அப்படிங்கிறத வேண்டு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கிறாங்க. இதில் பகுதி வேண்டு, வினையச்ச விகுதி தான் ஈ. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆறாவது வினா. இயற்கையும் வாழ்க்கையும் அனுபவங்களை இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளையே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என கூறியவர் யார்? இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நம் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எதில்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற அவருடைய நூலில் சொல்லியிருக்காரு. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். நா. பிச்சமூர்த்தி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டது. மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள். பாரதியாரின் வசத கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுறாங்க. புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியிருக்கார். தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்பு இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் இருந்திருக்கார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரை ஆகிய இலக்கிய வகைகளை படைச்சிருக்கார். இவரின் முதல் சிறுகதை என்ன? லயன்சிக்கு பலி அப்படிங்கிறது. இவருடைய முதல் சிறுகதை லயன்சிக்கு பலி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை இவர் வாங்குறாரு. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை இவர் வாங்குறாரு. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்ட எந்த புனைப்பெயர்களில் நா. பிச்சமூர்த்தி தனது படைப்புகளை எழுதினார்? கீழ்கண்ட எந்த புனைப்பெயர்களில் நா. பிச்சமூர்த்தி தனது படைப்புகளை எழுதினார்? பிகுஷு, ரேவதி. ஃபிகுஷு அப்படிங்கிற பேர்லையும் ரேவதி அப்படிங்கிற பேர்லையும் எழுதுறாரு. ஃபிஷு, ரேவதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது தாவோ தே சிங் அப்படிங்கிற ஒரு தத்துவம்னு வச்சுக்கோங்க. இந்த தத்துவத்தோட ஆசிரியர் யாருன்னா லாவோ ட்சு அப்படிங்கிறவர் தான் இந்த தத்துவத்தை முன்னிறுத்தி பண்ணவர். தாவோ தே ஜிங், லாவோ ட்சு அப்படிங்கிறவர் தான். ஸோ இதில் பெருசாக கொஷின்ஸ் இருக்காது, ஏன்னா இது வந்து வேறு லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா
சக்கரத்தை பற்றி மண்பானையை பற்றி சொல்லுவாங்க. அதாவது இருக்குது இல்லை அப்படிம்பாங்க. நம்ம இருக்கிறத பற்றி தான் எல்லாருமே யோசிப்போம். இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மண் குடம் இருக்குது அப்படின்னா, இப்போ மண் இருக்குது, அதில் இது இருக்கும், மண் இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பல் கலந்தாலும் கலப்பாங்க, வைக்கோல் கலந்தாலும் கலப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டும் இருக்குது, பட் அது நமக்கு பயன்படலை. அந்த பானைக்குள்ளே இருக்கிற வெற்றிடம் தான் நமக்கு பயன்படுது. புரியுதுங்களா? வெற்றிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் தான் நமக்கு அந்த இடத்துல தண்ணி சேமித்து வைக்க பயன்படுது அப்படிங்கிற ஒரு கூற்று இவருடையது. இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்ஸுக்குள்ளே போயிடலாம். பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு என்ன? பாண்டம் பாண்டம். ஸோ பாண்டம் பாண்டம்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன? அடுக்கு தொடர், பிரித்தா பொருள் தருது. வாயிலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? எண்ணுமை. ஏன்னா உம்மு வந்துருச்சு. வாயிலும் சன்னலும். பகுபத உறுப்பினும் இணைகின்றன அப்படிங்கிறத இணை கூட்டல் கின்று கூட்டல் அன் கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் இணை அப்படிங்கிறது பகுதி, கின்றுனா நிகழ்கால இடைநிலை, அண்ணுனா சாரியை, ஆனா பலவீன் பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? ஸோ அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? லாவோட்ஸு சீனாவில் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்த சீன மெய்யியலாளர் கான்ஃபூசியஸின் இவரது சமகாலத்தவர். 2 பேரும் சமகாலத்தவர். யார்? லாவோட்ஸும் கான்ஃபூசியஸும். அக்காலம் சீனா சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்துச்சு. சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்துச்சு. லாவோட்ஸு தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கான்ஃபூசியஸ் சிந்தித்தார். லாவோட்ஸுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தார். தாவோவியம் அதையே வலியுறுத்துகிறது. பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி. மேலே ஒரு பாட்டு நம்ம கொடுக்கலனா, ஸோ அந்த பாட்டை மொழிபெயர்த்தவர் சி மணி அப்படிங்கிறவர். அப்போ அனைத்தும் சரி. என்னென்னா இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்கிறது தாவோட கருத்து, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது கான்ஃபூசியஸோட கருத்து. ஓகேங்களா? அடுத்தது யசோதர காவியம். யசோதர காவியம். ஸோ இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் போக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருக்கணும். ஒரு செயலை செய்யணும்னா அது நல்லதாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற தீய பண்பை நீக்கணும் அப்படின்னா முதல்ல கோபத்தை நீக்குங்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஆராயணும் அப்படின்னா மெய்யறி நூல்களை ஆராயி அப்படிங்கிறாங்க. இடைவிடாது ஒன்று விஷயத்தை காக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ வச்சுருக்க நல்ல எண்ணத்தை, நல்ல நெறிகளை காத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். பொறுத்துக சொல்லும் பொருளும். அறம். அறம் என்பதன் பொருள் என்ன? நற்செயல். வெகுளி என்பதன் பொருள் என்ன? சினம். ஞானம் என்பதன் பொருள் என்ன? அறிவு. விரதம் என்பதன் பொருள் என்ன? மேற்கொண்ட நன்னெறி. மேற்கொண்ட நன்னெறி. ஓகேவா? ஆக்குக போக்குக நோக்குக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆக்குக போக்குக நோக்குக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்றுகள். ஏன்னா க வந்துருச்சு. ஓகேங்களா? பகுபத உறுப்பிலக்கணம். போக்குக, போக்கு ப்ளஸ் க. போக்குன்னா பகுதி, கனா வியங்கோல் வினைமுற்று விகுதி. யசோதர காவியம் எவ்வகை நூல்? யசோதர காவியம் எவ்வகை நூல் அப்படின்னு கேட்குறாங்க. யசோதர காவியம் அப்படிங்கிறது ஒரு 10 பாட்டு நூல். ஓகேங்களா? யசோதர காவியம் வந்து தப்பாக சொல்லிட்டேன், ஐஞ்சிறு காப்பிய நூல். யசோதர காவியம் வந்து ஒரு ஐஞ்சிறு காப்பிய நூல். ஓகேங்களா? ஐஞ்சிறு காப்பிய யசோதர காப்பியம் வந்து ஐஞ்சிறு காப்பிய நூல். அடுத்தது யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது அப்படின்னா 5 சருக்கங்களை கொண்டது. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? யசோதர காவியத்தை பற்றி தான். இந்த நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது. இந்த நூலின் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. யசோதர காவியத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர். யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இந்த யசோதர காவியத்தில் இருக்க பாடல்களின் எண்ணிக்கை 320 330 இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரி. இப்போ நம்ம 5வது லெசனுக்குள்ளே வந்துட்டோம்.
5வது லெசனுக்குள்ளே வந்துட்டோம். மகனுக்கு எழுத கடிதம். ஸோ நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதினது மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறது நான் முத்துக்குமாரோடைய கடிதம்னு வச்சுக்கோங்க. கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள் அப்படின்னா தாக்கூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு வரதராசனார், கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன், இவங்க தான் கடிதம் வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்று என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்று என தொடங்கும் பாடலை இயற்றியவர் நான் முத்துக்குமார் அவர்கள். ஸோ இதோட 5வது லெசன் முடிஞ்சு போச்சு. இப்போ 6வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். யாப்பிலக்கணம். இதோட இந்த 8வது இயல் முடிஞ்சிடும். கவிதை இயற்று முறைகளை கூறும் இலக்கணம் இது. கவிதை இயற்று முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம். கவிதைகளை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம். உறுப்பியலில் யாப்பின் டேஷ் உறுப்புகள் உள்ளன. 6 உறுப்புகள் இருக்குது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 இருக்குது. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அசை பற்றி. ஓகேங்களா? எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது அசை ஆகும். இது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவதில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இது கூற்று எல்லாமே சரிதான். அசை பிரிப்பில் ஒற்றெழுத்து கணக்கில் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. நேரசை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அசையில் நேரசை, நிறையசைன்னு 2 இருக்குது. ஸோ இதில் வந்து நேரசைக்கு உண்டான பொறுத்துக. தனிக்குறில் அப்படின்னா எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. தனிக்குறில் அப்படின்னா நமக்கு வந்து ப அப்படிங்கிறது தனிக்குறலாக இருக்குது, தனிக்குறிலாக இருக்குது. தனிக்குறில் ஒற்று அப்படின்னா பல் அப்படிங்கிறத குறிக்கலாம். தனிக்குறில் ஆனால் ஒற்றாக இருக்கிறது. தனி நெடிலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பா. தனி நெடிலாக இருக்கிறது பா. தனி நெடில் ஒற்று அப்படின்னா அது பால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது, நிறையசையில் வந்து இருகுறில் அப்படின்னா என்ன? இருகுறில் அப்படிங்கிறது நமக்கு வந்து அணியை குறிக்குது. இருகுறில் ஒற்று அப்படிங்கிறது அணில குறிக்குது. குறில் நெடில் அப்படிங்கிறது உங்களுக்கு விழாவை குறிக்குது. குறில் நெடில் ஒற்று அப்படின்னு வந்தால் விழார் அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியானது. ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை டேஷ் ஆகும். ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர் எனப்படும். பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது எது? பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது சீர் ஆகும். சீர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சீர்கள் மொத்தம் 4 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதனை நேர்பு என்னும் அசையாக கொள்வர். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்று கூறப்படும். இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும்ங்கிறாங்க. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய, உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய, உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் இருக்குங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். இப்போ நம்ம ஓரசை சீரில் பார்க்குறோம். ஓரசை சீருக்கு உண்டான பொறுத்துக. ஓகேங்களா? அதற்குண்டான வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேர் அப்படின்னா நாள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்பாடு நாள். நிறை அப்படின்னா மலரை குறிக்கும். நேர்பு அப்படின்னா காசு. நிறைபுனா பிறப்பை குறிக்குது. ஓகேங்களா? அதுவே ஈரசை சீரில் பாருங்கள். ஈரசை சீரில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புளிமா, நிறை நிறைனா கருவிலம், நேர் நிறைனா கூவிலம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மொதல் 2 சேர்ந்தது உங்களுக்கு மாச்சீர் அப்படின்னு வந்துடும். 3 4 சேர்ந்தது விளச்சீர் அப்படிங்கிறத வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா தேமா புளிமான்னு வந்துடுது, அதனால் மாச்சீர். அது இங்கே விலன்னு வர்றதால விளச்சீர். ஓகேங்களா? அடுத்தது மூவகை சீர், மூவசை சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவசை சீரில் காய் கனி அப்படிங்கிற 2ஆக இருக்குது. காய் வகையில் ஒன்று இருக்குது, கனி வகையில் ஒன்று இருக்குது. அதாவது
இங்கே காயின்னு இருந்தால் அது காவகை, அதுவே கனின்னு போட்டால் கனி வகை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால் ஒன்றா கொடுத்துருக்கேன். நேர் 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 அப்படின்னா கருவிலங்காய், நிறை நேர் நேர்னா கூவிலங்காய், நிறை நிறை நேர்னா புளிமாங்காய், நேர் நிறை நேர்னா தேமாங்காய் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சரியாக பொருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நேர் நேர் நேர்னா தேமாங்காய், நிறை நேர் நேர்னா புளிமாங்காய், நிறை நிறை நேர்னா கருவிலங்காய், நேர் நிறை நேர்னா கூவிலங்காய். ஓகேங்களா, ஆப்ஷன் சி சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? காய் சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். காய் சீர்களை நம்ம வெண்சீர்கள் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம். மூவகை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேருகின்ற போது நாலசை சீர் தோன்றும். மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேருகின்ற பொழுது நாலசை சீர் தோன்றுங்கிறாங்க. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரு மட்டுமே வரும். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வராது. தலைகளில் இயற்சீர் வென்றலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வராதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஈற்றடியின் ஈற்று சீர் ஓரசை சீர்களில் முடியுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிற நாண தக்கத்து தன் நாணாயின் அறம் நாண தக்கத்துடைத்து அப்படிங்கிறாங்க. இதில் சீருங்கிறது பாருங்க, பிறர் நத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அசை அப்படின்னா நிறை நேர் நேர் புளிமாங்காய் வந்துடுதா. தக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரு, கதுக்கு வந்து நிறை. ஸோ அப்போ கூவிலம் அப்படின்னு வந்துடும். தான் நா நேர் 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 தேமாங்காயில் வந்துடுது. நா இன் அப்படிங்கிறத நேர் நேர் தேமா. அறம் நத் அப்படின்னா நிறை நேர் நேர் புளிமாங்காயில் வந்துடுது. தக் தக் க அப்படின்னா நேர் நேரில் வருது தேமா. துடை அப்புறம் தூ நிறைபூல வந்துடுது பிறப்பு. ஓகேங்களா, நிறையில் வந்து பிறப்பு. ஸோ இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாடலில் 15வது வினா. பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஷ் எனப்படும். இதில் ஒன்றியும் ஒன்றாமலும் கூட அது வரலாங்கிறாங்க. ஆன்சர் என்ன? தலை எனப்படும். இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒரு 7 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேர ஒன்றாசிரிய தலை, நேர ஒன்றாசிரிய தலை மாமுன் நேர் அப்படிங்கிறாங்க. மாமுன் நேர். நிறை ஒன்றாசிரிய தலை விளமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை விளமுன் நேர். வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர். களித்தலை காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். ஸோ இந்த 7 வகைகள் இருக்குது. ஓகேவா? இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது என்ன? இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட தொடர்கள் சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும்? அடி வந்து 5 வகைப்படும். கீழே கொடுத்துருக்க பாருங்க அந்த 5 வகையும். ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க. 2 சீர்களை கொண்டது என்ன? குறளடி. 3 சீர்கள் இருந்தால் அதை சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின். 4 சீர்கள் இருந்தால் அளவடி அப்படின்னு சொல்லுவோம். 5 சீர்களில் நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம். 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருந்தால் கழி நெடிலடின்னு சொல்லுவோம். கழி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது என்ன? பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். தொடை எனப்படும். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தொடை. தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. தொடை அப்படிங்கிறது தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. மோனை, எதுகை, இயபு, அளப்படை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று 8 வகைகளாக தொடை இருக்குங்கிறாங்க. அப்போ 2 கூற்றும் சரி. 8 வகைகளாக தொடை இருக்குது. ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருது. ஒரு பாடலில் அடியோ சீரோ முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனைத்தொடை அப்படிங்கிறாங்க.
இதில் பாருங்கள், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மாற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். ஸோ ஓ வருதா, அதான் மோனைத்தொடை. அடுத்து பாருங்கள், அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகைத்தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுகைத்தொடை. திறனல்ல தற்பயிர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நின்று. ஸோ ரெண்டாவது எழுத்து ஒன்றா வருது பாருங்கள். ஸோ அதனால் அது வந்து எதுகைத்தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது இயபு தொடை. இயபு தொடை. ஓகேங்களா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். கொஞ்சும் கெஞ்சும் வருதா, இஞ்சும் ஜும்னு, அவ்வளோதான். அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் அவு என்பதை அவு எனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என அவர் எண்ணினார். ஆன்சர் என்ன? கூற்று காரணம் 2 சரிதான். குறைக்கலான்னு ஆசைப்பட்டார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மாலப்பரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு என்ன? பிறப்பு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடிவில் இன்பமாக உருவெடுக்கப்படுவது என்ன? துணிவு. விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுது. அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் அதோட வினா. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. ஸோ 30வது கொஸ்டின் பாட்டுங்க. 2 பாட்டு இருக்குது. இருத்தல் என்னும் சமுத்திரம் அந்த பேருருளிலிருந்து வந்தது. மெய்மை எனும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லி சென்றார்கள். ஒவ்வொருவரும் எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. தாழ்ச்சியும் முயற்சியும் நாமே. நிறைவும் குறைவும் நாமே. ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் ஜாம்ஷித்தின் மாயக்கிண்ணம் இரண்டும் நாமே அப்படிங்கிறாங்க. 2 பாடலையும் வந்து பார்த்திங்கன்னா உமர் கயாம் அவர்கள் பாடியிருக்காங்க. உமர் கயாம் அவர்கள் பாடியிருக்காங்க. அடுத்தது, சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுகங்கிறாங்க. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இதை நேர்கூற்றா மாற்றணும் அப்படின்னா, நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். அவர் நேராக சொல்கிறார். அப்படி தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். இதை அயற்கூற்றா மாற்றணும். தென்னாட்டு பெர்னாட்சா என்று புகழப்படுவதாக ஆசிரியர் கூறினார். அண்ணா புகழப்படுவதா? மார்னிங் நாஸ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டேன். பிறமொழி சொற்களை நீக்கணும். காலை சிற்றுண்டிக்கு 2 தோசைகளை உணவு விடுதியில் உண்டான், சாப்பிட்டான். அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒளி மரபை வந்து திருத்தணும். ஒளி மரபு பிழைகளை நம்ம திருத்தணும். அகவும் மயிலும், அலரும் கிடையாது அகவும், அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. பெயர் மரபு பிழைகளை திருத்தணும். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. ஓகேவா. திங்கள் முடி சூடு மலை, தென்றல் விளை யாடு மலை, தங்கு புயல் சூழு மலை, தமிழ் முனிவன் வாழு மலை, அங்கையற்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென, பொங்கருவி தூங்கு மலை, பொதிய மலை என் மலையே அப்படின்னு பாடினவர் யார்? குமரகுருபரர். இப்படி பாடினவர் யார்? குமரகுருபரர். ஓகேவா. ஸோ அடுத்தது, பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடணுங்கிறாங்க. பகலவன் அப்படின்னா உங்களுக்கு கருவிலம் அப்படிங்கிறது வந்துடும். பகலவன் அப்படின்னா கருவிலம் அப்படிங்கிறது அதோடைய வாய்ப்பாடு. மலர்ச்சி அப்படின்னா புலிமாலம் வந்துடும். மலர்ச்சி அப்படிங்கிறது புலிமா. தாவோவியம் அப்படின்னா தேமாங்கனியில் வந்துடும். தாவோவியம் அப்படின்னா தேமாங்கனி. வெற்றிடம் அப்படின்னா நமக்கு கூவிலம் வந்துடும். பூங்குட்டி அப்படின்னா தேமாங்காயில் வந்துடும். பூங்குட்டி அப்படின்னா தேமாங்காய். ஓகேங்களா. அடுத்தது, அகராதியியல் காண்க. வையம் அப்படின்னா வலிமை வெற்றி வேட்கை அப்படிங்கிற பொருளை தரும். வலிமை வெற்றி வேட்கை. ஓதம்னா வெள்ளம் கடல் அலை ஒளியை குறிக்கும். பொழிதல்னா செழித்தல் பெருகுதல் மிகுதலை குறிக்குது. துலக்கம்னா விளக்கம் ஒளி மெருகு தெளிவு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. நடலைனா வஞ்சனை துன்பம் பொய்மையை குறிக்குது. அடுத்து பாருங்கள்,
வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுகன்னு கேட்குறாங்க. வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. அவங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை சரியாக பொருத்தணும். வளர்வுரை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. தளிர் பூங்கொடிகளும் விளை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. நீள் வீதிகள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளதமிழ் புகழ்பாடுகின்றது. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறதுங்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. நேர் நேர் நிறை அப்படின்னா உங்களுக்கு தேமாங்கனி. நேர் நேர் நிறைனா தேமாங்கனி. நிறை நிறை நேர்னா கருவிலங்காய். நேர் நிறை அப்படின்னா கூவிலம். நிறை நிறை அப்படின்னா கருவிலம். நேர் நேர் நேர்னா தேமாங்காய். நேர் நேர் நேர்னா தேமாங்காய். ஓகேவா? கலைச்சொல் அறிவோம். எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துருனா ஃபாண்டு. மெய்யியல் அப்படின்னா ஃபிலாசபி. அசைனா ஸ்லபல். ஏபு தொடைனா ரைம். ஆப்ஷன் ஆன்சர்ஸ் ஏ. சரியான இணை எது? பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து எழுதியிருக்கிறார். பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற நூலை வே ஆணைமுத்து எழுதியிருக்காரு. அஞ்சல் தலைகளின் கதை அப்படிங்கிறத எஸ்பி சட்டர்ஜி எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்பு வி.மு. சாம்பசிவன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. தங்கைக்கு அப்படிங்கிற நூலை மு. வரதராசன் எழுதியிருக்காரு. தம்பிக்கு அப்படிங்கிறத அறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு. இது எக்ஸாமில் கேட்டது தம்பிக்குங்கிறத. தங்கைக்கு அப்படிங்கிறத மு. வரதராசன், தம்பிக்குங்கிறத அறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரியானவை தான். அனைத்தும் சரியானவை தான். ஓகேவா? ஸோ இதோட இயல் 8 முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு இயல் 9 பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நன்றி, வணக்கம்.